நாடாளுமன்ற அத்துமீறல் தொடர்பாக 6வது நபர் சற்று நேரத்திற்கு முன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்தில் கைதான நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சில மாற்று திட்டங்களை வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. சமீபத்தில் நாடாளுமன்றத்திற்குள் 2 பேர் புகுந்து பார்வையாளர் மாடத்தில் இருந்து குதித்து மஞ்சள் புகையை பீச்சியது அதிர்வலைகளை ஏற்படுத்தின. நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள லலித் ஜாவை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதில் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டதாக மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஆசிரியர் லலித் ஜா நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். கைதான லலித் ஜா டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை 7 நாள் காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூருவைச் சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா விருந்தினரின் பாஸ்களை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் நுழைந்தது தெரியவந்துள்ள நிலையில் அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதோடு மேற்குவங்கத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சித் தலைவருடன் லலித் ஜா இருக்கும் புகைப்படம் வெளியாக இருக்கும் நிலையில் அது தொடர்பாக அவரிடம் சிறப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.